இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். ஒரு அன்றாட ஒரு சாமானியனுக்கு என்ன தேவை? தங்குறதுக்கு, தூங்குறதுக்கு ஒரு நிம்மதியான ஒரு இடம் வேணும். ஆனா, பல காலமா இங்க இருக்கக்கூடிய மக்கள், அவங்க ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா, இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, இது ஆக்கிரமிப்பு இடம். நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி, அந்த மக்கள அவங்களோட அடிப்படை வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய அவங்க வீடுகள இடிச்சு, நாசப்படுத்தி, சேதப்படுத்தி, அவங்கள இன்னைக்கு நடு ரோட்ல கதற விட்டுட்டு இருக்காங்க திமுக. இத பத்தி பேசுறதுக்காக அரிச்சவர்கள் நம்மோட நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். அனகாபுத்தூர் இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஸ்லம் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை நீங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அவங்களுடைய குடியிருப்பை வந்து இடிச்சு தள்ளியிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசம் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடிலாம். எப்படின்னா, வாங்க உங்களுக்கு குடிசை மாற்று வாரியம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடு குடுக்குறோம். இந்த மாவீரன் படத்துல வர மாரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ல தங்கலாம்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி அங்க கூட்டி போக குறைப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு குற்றச்செயல் நடக்குதுன்னா, அங்க இருக்க குடியிருப்பில் இருக்கக்கூடிய நபர்கள தான் போயிட்டு, இளைஞர்கள தான் போயிட்டு டார்கெட் பண்ணி, அவங்க தப்பே பண்ணாட்டியுமே அவங்கள வந்துட்டு உள்ள புடிச்சிட்டு போற விஷயத்தலாம் பண்ணுவாங்க. பட் இப்போ அனகாபுத்தூர்ல அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுமே, குறிப்பா வந்து பட்டியலின மக்கள் தான் அங்க பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஸோ இது பற்றி பேசணும்னா எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 2017ன்னு நினைக்கிறேன். செம்மொழி பூங்கா பக்கத்தில் அந்த வாட்டர் டிபார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்கிற சில குடிசைகளை வந்து காலி பண்ண சொல்லி அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு ஒரு கோரிக்கை வச்சாங்க. மாற்றிடங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து தான் வந்து அவங்கள வந்து காலி பண்ண சொன்னாங்க. ஆனால் அதுக்கே வந்து அந்த பகுதி மக்கள் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை பார்க்க முடிஞ்சுது. எங்களுக்கு இங்கே தான் வாழ்வாதாரம் இருக்குது, நாங்கள் இங்கே தான் ரொம்ப வருஷமாக இருந்திருக்கோம், எங்களுக்கு ஏன் பட்டா கொடுக்கக்கூடாது, ஏன் எங்களை வந்து காலி பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு காட்டினாங்க அன்றைக்கி. பட் என்னென்னா, நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அன்றைக்கி வந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றணும் அப்படிங்கிற உத்தரவாக இருந்தது. அதனால் வேறு வழி இல்லாமல் அதிமுக அரசு அவங்களெல்லாம் வெளியேற்றி இப்போ வேற ஒரு வீடு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி, நம்ம முன்னே சொன்ன மாதிரியே அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம வந்து அனகாபுத்தூரில் பார்த்துருக்கிறோம், அதே மாதிரியான ஒரு விஷயம் தான். ஆனால் இது வந்து முன்னறிவிப்பு செஞ்சு பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இல்லைன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து முன்னறிவிப்பு செஞ்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக ஏற்கனவே அவங்களுக்கு வந்து தேவையான இடங்கள் என்ன அப்படிங்கிறது கணக்கிட்டிருப்பாங்க. இந்த இவ்வளோ பேர் இவ்வளோ குடும்பங்கள் அங்கே இருக்குன்னா இவ்வளோ குடும்பங்களுக்கு எத்தனை வீடுகள் அலாட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு இந்த குடிசை மாற்று வாரியம் மூலமாக அந்த அத்தனை வீடுகள் அலாட் பண்ணி அவங்கள வந்து மாற்றுறதுக்கு அப்புறமா தான் வீடுகள் இடிக்கப்படும். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, அவங்கள மாற்றுறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து அந்த ஏரியா விட்டு உடனே வெளியேற்றி உடனே வீட்டடிக்கிற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இது வந்து சட்ட ரீதியாகவே தப்புன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இப்படி வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் எந்த உத்தரவும் போடல. நீதிமன்றம் அவங்களுக்கு உரிய இடங்களை வந்து அவங்களுக்கு உரிய வீடுகளை ஒதுக்கி அவங்களுக்கு இழப்பீடுகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீடுகளை இடித்து ஆக்கிரமிப்புகளை அகற்றுங்கன்னு சொல்கிறாங்களே தவிர, ஆக்கிரமிப்புகளை அகற்றிடுங்க உடனே, அவங்களை உடனே வெளியேற்றுங்கன்னு நீதிமன்றம் எங்கேயுமே உத்தரவு போடலை. ஸோ அதனால் வந்து திமுக அரசும் சரி, சென்னை மாநகராட்சியும் சரி, இந்த விவகாரத்தில் அவங்க எடுக்கிற நடவடிக்கைகள் என்னை பொறுத்தவரை மக்கள் விரோத நடவடிக்கையாக நான் பார்க்குறேன். சீமான் அவர்களும் அதுதான் சொல்கிறாரு. அவர் தான் நீ முதல்ல போனார். அந்த அனகாபுத்தூர் பகுதி மக்களை போய் முதல்ல சந்திச்ச அரசியல் தலைவரும் அவர் தான். இது மட்டும் இல்லைங்க, எல்லா இடத்துலையுமே சரி, எங்கெங்கெல்லாம் வீடுகள் வந்து இடிக்கப்படுதோ அங்கெல்லாம் சீமான் முதல் இடத்துல போய் நிற்கிறாரு. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கே எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஏன் மாற்று கட்சி சம்மந்தப்பட்ட நபர்கள் யாருமே வரல? இப்போ சீமான் மட்டும் தான் இங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காகவும் போய் நிற்கணுமா? ஏன் அதை தாண்டி திருமாவளவர்கள் கூட வரல? இல்லை அதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வரல? இல்லை, உங்களுக்கு திருமாவளவன் போக மாட்டார். திருமாவளவன் வந்து திமுகவுடைய கொத்தடிமையாக மாறிட்டார். திமுக காரணமாக மாறிட்டார். கொத்தடிமையாக இருந்தார். இப்போ திமுக காரணமாக மாறிட்டார்னா திமுகவில் இருக்கிற அத்தனை பேரும் கொத்தடிமைகள். ஓ, அப்படி இருக்கீங்க. ஸோ அதனால் திமுகவினுடைய கொத்தடிமையாக மாறிட்டார். அவர் வந்து இதுக்கு முன்னாடி திமுகவினுடைய கூட்டணி கொத்தடிமைகளை ஒருத்தர் இருந்தார். இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக திமுகவின் கொத்தடிமையாக மாறிட்டுருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால் அவர் வந்து தலித் சமூக மக்களோ இல்லை மற்ற சமூக மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அது குரல் கொடுக்க மாட்டார். தோழமை சுட்டுதல்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு அறிக்கை மட்டும் வெளியிட்டு அப்படியே அப்ஸ்காண்ட் ஆகிடுவார். அதுதான் வந்து திருமாவளவன் சமீப நாட்களாக பண்ணிகிட்டு இருக்கிறது. கடந்த 2-3 வருஷமாக அதான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் வந்து திருமாவளவன் அவர்கள் வருவார்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மற்ற தலைவர்கள் போகிறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அதிமுகவில் ஜெயக்குமார் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நேரடியாக போய் பார்ப்பாரு, அங்கே இருக்கிற மக்களோட பேசக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறதுனால அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. மற்ற கட்சிகளில் யார் போவாங்கன்னு எனக்கு தெரியல. தாவேக்கா வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் தாவேக்காலேருந்து யாருமே போய் பார்க்குறாங்களா இல்லை போய் பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஐடியா யாருக்குமே கிடையாது. தாவேக்கால இருக்கிறவங்களுக்கு அந்த ஐடியா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தலைவர் என்ன முடிவு எடுப்பாருங்கிறது அவங்களுக்கே தெரியல. ஏன் அது தலைவருக்கே தெரியாது. ஆமாம்மா, அது ஒன்று இருக்குது. அவர் வந்து சினிமா ஷூட்டிங்கில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அரசியலில் கான்சன்ட்ரேட் பண்ணல. அரசியலே கான்சன்ட்ரேட் பண்ணும்போது தான் அவர் என்ன முடிவு எடுப்பாருங்கிறது அவருக்கே தெரிய வரும். அது வரைக்கும் அவரே ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு மைண்ட் ஸ்டேட்டில் தான் மூவ் ஆகிறாரு. இல்லை, கண்டிப்பாக. இப்போது அந்த அனகாபுத்தூரில் ஒரு அம்மா வந்து கதறாங்க.
நான் மட்டும் இல்லை, என் மொத்த குடும்பம், என் மொத்த பரம்பரையே திமுகவுக்கு விசுவாசமானவங்க தான். நாங்கள் திமுக தான் ஓட்டு போட்டுருக்கோம். இந்த முறை ஆட்சிக்கு வந்தப்போ கூட நாங்கள் தான் ஓட்டு போட்டிருக்கோம். அப்போ இவ்வளோ தூரம் எல்லாமே பண்ணி நீங்கள் எங்களுக்கே வந்து துரோகம் பண்ணுறீங்களே சரியான்னு கேட்குறாங்க. அப்புறம் அதிகாரிகளை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குன்றீங்க. என்ன ப்ரெஷர் யார் கொடுக்குறான்னு சொல்லுங்க. நாங்கள் பேசுகிறோம் உங்ககிட்ட. நாங்கள் கோலமாவு கோகிலா ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ ஏங்க கோலமாவு கோகிலா ப்ரெஷர் கொடுத்தாலும் அவங்க போய் மக்கள் போய் கோகிலா கிட்ட போய் முறையிட போகிறாங்க. கோகிலா மீன்ஸ் பிரியா, மேயர் பிரியா. அவங்ககிட்ட போய் முறையிட போகிறாங்க. முறையிட்டு மேயர் பிரியா அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்களுக்கு தலைமையில் இருக்கக்கூடிய சேகர் பாபு என்ன சொல்கிறாரோ அதை படி நடப்பாங்க. இல்லை சேகர் பாபுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அது நடக்கும். ஆனால் மக்களை சந்திக்கவே மாட்டாங்களா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்? இல்லை, அவங்க சந்திக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இடத்த ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி காட்டிட்டு வேறொரு திட்டம் கொண்டு வரதுக்கான பிளான்ல இருக்கிறதா. அறிவாலயம் கூட தான் ஆக்கிரமிப்புன்னு சொல்றாங்க. தாய் பத்திரமே இல்லையாமே, அதை இடிக்க வேண்டியதானே? அறிவாலயத்தை இடிச்சுட்டா அப்புறம் கொத்தடிமைகளுக்கு தங்குற இடம் எங்க இருக்கும்? சொல்லுங்க, ஊர் ஊரா போகாது திராவிட நாடுன்னு சொல்லி ஏற்கனவே வந்து அறிவாலயத்தினுடைய இடம் வந்து வக்பு வாரியத்துக்கு சொந்தமான நிலத்துல இருக்குன்னு ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அது சொந்தமான பத்திரங்கள்லாம் வெளியில வந்து அது ஒரு பெரிய சர்ச்சையாகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து அறிவாலயத்தை காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு உடனே வந்து ஸ்டாலின் சட்டை கழிச்சிட்டு வந்து போராட்டத்தில் நிற்பார். இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், பனியன் கம்பெனிக்கு விளம்பரம் கொடுப்பாரு. எங்கே இருந்தோ ஏதோ நாட்டில் இருந்து ஏதோ ஒரு மாநிலத்துல இருந்து திருட்டு ரயில் ஏறி வந்தவருக்கு இன்னைக்கு ஊர் ஃபுல்லாக சொத்து. சென்னை ஃபுல்லாக இல்லை தமிழகம் ஃபுல்லாக இல்லை எங்கே போனாலும் பெரிய வீடு சின்ன வீடு பல வீடுகள் இருக்குது. ஆனால் இங்கே இருக்க மக்கள் தான் சொந்த உழைப்பில் சம்பாரிச்சு பட்டாயில நிலத்துக்கு பட்டாயில தான், ஆனால் தங்குறதுக்கு தங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஒரு அடித்தளம் வேணும்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல வீடெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க மக்கள். நேற்று நைட்டு ஒரு குழந்தை வீட்டில் உட்காந்து சாப்பிடுது. டக்குன்னு விடிஞ்சா காலையில் அந்த குழந்தை ரோட்டில் உட்காந்து வெயிலில் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? நம்ம வீடு எங்கே போச்சு ஏதாவது தெரியுமா? இதுவும் கிட்டத்தட்ட இன அழிப்பு தானே. திமுக ஆட்சிக்கு வந்தால் இன துரோகம் பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இது சொந்த மாநிலத்துக்குள்ளேயே சொந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு இன அழிப்பு. அது குறிப்பாக பட்டியலின மக்களை டார்கெட் பண்ணி பண்ணுறாங்கல்ல. இதுதான் நம்மளால ஜீரணிக்க முடியல. உங்களுக்கு திமுகவுக்கு வாக்களிச்சா இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது கருணாநிதி காலத்திலிருந்து மக்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான். அப்புறம் எதுக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுறீங்க? அதிமுக அரசு நல்லா பண்ணல அப்படின்னா அதிமுக அரசு கடைசி 2 ஆண்டுகளில் உங்களுக்கு எத்தனை திட்டங்கள் பண்ணியிருக்காங்க? இல்லைங்க, வெள்ளம் பாதிக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். அவரே வந்து ரோட்டில் வந்து நின்று அந்த வெள்ள பாதிப்புகள் வரக்கூடாதுன்னு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறாரு. அதிகாரிகளோடு நின்று பேசுகிறாரு. அவ்வளவு உங்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்க திமுக ஆட்சியில் வெறும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு மட்டுமே முதல்வரும் துணை முதல்வரும் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரிகளோட நின்று அவங்களோட விடிய நின்று ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி விஜயபாஸ்கர் அவர்கள் கொரோனா காலத்தில் வந்து அவரும் வந்து கடுமையாக அதிகாரிகளோட களத்தில் இருந்ததை பார்க்க முடியுது. உங்களுக்கு வந்து கொரோனாங்கிறது கட்டுப்படுத்த முடியாத ஒரு நோயாக இருந்தது. எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு யாருக்குமே தெரியல. அந்த நோயை வந்து 2 வருஷம் போராடி கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஓவரால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கொரோனாவை மிக சிறப்பாக கையாண்டுது. உலக நாடுகள் மத்தியில் இந்தியா கையாண்டுதுன்றாங்க. ஆனா உண்மை இந்தியாவுக்கே கொரோனா எப்படி கையாளணும்னு சொல்லி தமிழக அரசு, அது குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சி தான் சொல்லி கொடுத்தது. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு மறுபடியும் திமுக ஓட்டு போட்டீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல அது ஒரு அதிருப்தி இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல உங்களுக்கு என்ன அதிருப்தி இதுக்கு மேல இருக்கு? எல்லா விதமான சலுகைகளும் கொடுத்துட்டாங்க அதிமுக அரசு. எல்லா விதமான வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தேவையானது என்னவோ அதை எல்லாத்தையும் செய்யறாங்க. இதுக்கு மேலேயே நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்கிறத சொன்னாதான் அதிமுகவினருக்கு புரியல. மேட்ரு மக்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சூழல்ல மக்களை விளம்பரம் நடத்தினாங்க. இல்ல மக்களை குறை சொல்லல. எலைட் பீப்புள்னு சில பேர் இருக்காங்கல்ல, ஓட்டு போடுறதுக்கு வர மாட்டேங்கிறாங்கல்ல, அவங்க தான் இதுக்கு முக்கியமான காரணமா நான் பாக்குறேன். இவங்க திமுக ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த எலைட் பீப்புள் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பாங்க, அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வெக்கேஷனுக்கு போயிடுறாங்க. ஆமா, சூர்யா குடும்பம் இப்ப நடந்த நாடாளுமன்றத்துக்கு ஓட்டு போட்டாங்களா? வரவே இல்லையே. தமிழ்நாட்டை விட்டே ஓடி போயிட்டாங்கல்ல. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒருவேளை திமுக பாதிப்பு இருக்கிறப்ப தான் அவங்க முட்டு கொடுக்க வரணும், இல்லாட்டி வரமாட்டோம். ஏன் நான் என்ன கேட்குறேன், அதிமுக பீரியட்ல தொட்டத்துக்கெல்லாம் குதிச்சிங்கல்ல. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சேகரித்த செய்திகள் வரைக்கும் 20 தடவை இங்கே திமுக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்களோட வீட்டை இடித்து உங்களுக்கு பட்டா கிடையாது, இது புறம்போக்கு நிலம், நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கீங்க, இது நீர்நிலை இடம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு வராங்க. ஆனால் ஒருத்தர் ஒரு நடிகர் கூட கேள்வி கேட்க மாட்டாங்களே. எப்படி கேட்பாங்க? ஏன்னா எல்லாருமே வந்து அவங்களுடைய குடும்பத்தில் வந்து பணம் வாங்கிட்டு அவங்களுடைய குடும்பத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி கேட்பாங்க? அதனால தான் இடி ரேட்ல எல்லாரும் சிக்கிட்டு இருக்காங்க. அது கேள்விப்பட்டேன். அது தனி டாபிக், நம்ம இன்னொரு வீடு தனியாக பேசுவோம். இப்போ இவ்வளோ விஷயம் நடக்குது இல்லை. இந்த சைடு திரும்பி பார்த்தோம்னா அரக்கோணம் மேட்ரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்தது. நம்ம அதை பற்றி முன்னாடியே பேசிட்டோம். ஆனால்
அந்த பொண்ணு வந்து இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாங்க. அந்த வீடியோவில் சொல்றாங்க, நான் பலமுறை நான் வந்து வழக்கு பதிவு பண்ண சொல்லி கேட்டுட்டேன். யாருமே வழக்கு எடுத்துக்க மாட்றாங்க. என்னைய மிரட்டுறாங்க. என்ன தப்பான ஒரு பொண்ணு மாதிரி சித்தரிக்கிறாங்க. ஆமா. காவல்துறை அந்த பொண்ணு முதல்ல புகார் கொடுக்க போனப்ப காவல்துறை என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுடைய அறிக்கை எப்படி இருந்தது அப்படின்னா, ம். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி அந்த பெண் வந்து அந்த கணவர்கிட்ட இருந்து பிரிய கூட இல்ல. ம். அது தொடர்பான விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு. நீதிமன்றத்துல அந்த வழக்கு கல்லூரி இருக்கும்போதே படிக்கக்கூடிய 2ஆம் வகுப்பு 2ஆம் ஆண்டு மனைவிங்க. அதுதான் அவங்க வந்து எப்படி அந்த கதையை கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ம். அந்த பெண் வந்து விவாகரத்தே வாங்கல. விவாகரத்து வாங்காம இன்னொரு நபரோட அவங்க தொடர்புல இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த பெண் மேல தான் குற்றம் இருக்கு. இவங்க சொல்ற நபர் மேல குற்றம் இல்ல அப்படிங்கிறத காவல்துறை அறிக்கை கொடுத்தாங்க. சரி, திமுக கொள்கை அறிக்கை கொடுத்துட்டு நீங்க வந்து அந்த பையன் தப்பே பண்ணலன்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு அந்த பையனை இப்ப வந்து கட்சியில இருந்து நீக்கினீங்க? ஆமா. இதுல என்னன்னா உடன்பிறப்புல கொண்டாடுறானுங்க. பாத்தீங்களா, நம்ம திராவிட முதல்வர் யார் தப்பு செஞ்சாலும் தப்புன்னு கண்டிப்பாரு. கட்சியை விட்டு நீக்கிறதுக்காடா நீ இது பண்ணிட்டு இருக்க. உன் கட்சிக்காரன் தப்பு பண்ணியிருக்கான், பிடிச்சி உள்ள போடு, கேஸ் ஃபைல் பண்ணு. இன்னைக்கு தேசிய மகளிர் ஆணையம் கேள்வி கேட்டிருக்கு. அரக்கோணம் சம்பவத்துல நீங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கீங்கன்னு கேள்வி கேட்டிருக்கு. பதில் சொல்லு. தமிழக அரசு அதுக்கு இன்னும் வரையும் பதில் சொல்லவே இல்லை, புறக்கணிக்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்றா, நான் வந்து காவல் நிலையத்துல ஆதாரம் கொண்டு போய் கொடுக்குறேன். ஆனா திமுக ஐடி சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த ஆதாரம் எப்படி போகுன்னு தெரியல. அவங்க என்னுடைய புகைப்படத்தை அப்படியே போடுறாங்க, மூஞ்சி கூட மறைக்காம அப்படியே போடுறாங்க. என் உயிருக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்குறாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கதறி அழுதுகிட்டு வீடியோ போட்டுருக்கா. இதான் பெண்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பாதுகாப்பா? இவங்க வந்து எஃப்ஐஆர் இவங்களுக்கு பதிவு பண்ணவும் தெரியல. எஃப்ஐஆரை வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வழக்கில் பார்த்துட்டோம். உச்சநீதிமன்றம் காரி துப்புனாங்க, இதுதான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுற விதமா அப்படின்னு கேட்டு. ஸோ அந்த அளவுக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ண தெரியாத அளவுக்கு அதிகாரிகளை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கவர்மெண்ட்டு. இவங்களுக்கு வந்து யாருடைய பேரை வெளியிடக்கூடாது, யாருடைய புகைப்படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கோ அதை தான் இவங்க பண்ணுவாங்க. ஏன்னா தங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக அடுத்தவங்க மேலே பழைய தூக்கி போடுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணக்கூடிய அரசு இந்த திமுக அரசு. ரெண்டாவது, அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க 20 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. ஒரு இடத்துல கூட அந்த 20 பெண்கள் யாருன்னு சொல்லி இவனுங்க கேள்வி எழுப்பவும் இல்லை. திமுக தரப்புல கேள்வி எழுப்பவும் இல்லை, அது சம்மந்தப்பட்டு விசாரிக்கவும் இல்லை. இவனுக்கு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கட்சியை விட்டு நீக்கிட்டோம், இதுவே பெரிய தண்டனை. உன் கட்சியை நான் அவ்வளோ பெரிய பிடுங்கின கட்சியா? நான் என்ன கேட்குறேன், உன் கட்சியை விட்டு நீ நீக்கிட்டேன்னா அது பெரிய தண்டனையா? அது என்ன தூக்கு தண்டனைக்கு சமமான? இப்போ கட்சியை விட்டு நீக்கிட்டீங்கிறீங்க, ஜாபர் சாதிக்க கூட தான் கட்சியை விட்டு நீங்க. ஆனா அவருக்கு ஜாமீன் வாங்குறதுக்காக திமுக சேர்ந்த வழக்கறிஞர்கள் தான் ஆஜரானாங்க. ஆமா, ஞானசேகரனுக்கும் திமுக சேர்ந்த வழக்கறிஞர்கள் தான் நிற்கிறாங்க. ஏன் நீ கட்சியை விட்டு நீக்கிட்டீங்கன்னா அப்போ உங்க கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் போய் நிற்கலாமா? உங்களுடைய குற்றவாளிகளுக்கு குற்றவாளிகள்னு சொல்லி தானே நிற்கிறீங்க. அப்போ குற்றவாளிகளுக்கு ஆதரவாக உங்களுடைய வழக்கறிஞர்களே போய் நிற்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ஏதோ மறைமுகமும் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு தானே அர்த்தம். நல்லா கவனிங்க, இதுக்கு தான் இப்போ இந்த விஷயத்த உள்ள ஆட் பண்ணேன். திமுக தரப்புல இருந்து ஆஜராகக்கூடிய எல்லா வக்கீலுமே அவங்க கட்சிக்காரன் ஒரு முளமாரித்தனம் பண்ணியிருப்பான், முடிச்ச வைக்கத்தனம் பண்ணியிருப்பான், 420 பண்ணியிருப்பான், இல்லை புரோக்கர் வேலை பார்த்துருவோம், மாமா வேலை பார்த்துருப்பான். இவங்கெல்லாம் கைதாயிருப்பாங்க. இவங்களுக்கு வக்காலத்து வாங்குறதுக்காக இங்கே திமுக வக்கீல்கள் போய் நிற்கிறாங்களே தவிர, இங்கே அடிப்படையில் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து போராடக்கூடிய மக்கள் போராட்டம் எதுக்குமே திமுக வழக்கறிஞர்கள் போய் நிற்கவே இல்லை. உங்களுக்கு கோடநாடு வழக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சயானுக்கு ஆஜரான வழக்கறிஞர் திமுகவை சேர்ந்தவர். ஆமாம், அவர் வந்து திமுக நிர்வாகியாக இருக்கார், அங்கே பொறுப்பில் இருக்கார் ஊட்டியில். அவர் தான் வந்து சயானுக்காக அங்கே ஆஜராகி அவர் தான் பெயில் வாங்கினார் சயானுக்கு. சயான் வந்து ஊட்டியிலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணதும் அவர் தான் ஃபைல் பண்ணார். ஸோ உங்களுக்கு வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் தான் கொடநாடு கேஸ்லேயும் ஆஜராகிறாங்க, குற்றவாளிகளுக்கு தான் ஆஜராகிறாங்க. நீங்கள் வந்து 4 வருஷம் ஆச்சு கொடநாடு கேஸ்லேயே நீங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்கல. சிபிசிஐடி வந்து அங்கே வாய்தா மட்டும்தான் வாங்கிட்டு இருக்காங்களே தவிர இது வரைக்கும் குற்றவாளிகள் யாருங்கிறது அவங்க கண்டுபிடிச்ச குற்றவாளிகள் கூட நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் போகிற பக்கம் பார்த்தா. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வழக்கு விசாரணை போயிட்டுருக்கு. இது வரைக்கும் ஒரு விதமான சார்ஜ் ஷீட் கூட பெருசாக ஃபைல் பண்ணலாம். 4 பக்கத்துக்கு வெறும் ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு 4 பக்கத்துக்கு சார்ஜ் ஷீட்டுன்னு போட்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு வாய்தா கொடுங்கன்னு தொடர்ச்சியாக ஒவ்வொரு சிட்டிங்கிலும் வாங்கிட்டு இருக்காங்களே தவிர இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, என்ன முன்னேற்றம் இருக்குன்னு கூட தெரியல. சரி, இப்போ திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த இரட்டை நிலைப்பாடெல்லாம் இருக்குல்ல, இது ஓவரால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டோம்னாங்க, இப்போ திரும்பி போகிறேன்றாங்க, வெள்ளக்கொடை தூக்கிட்டு போகிறாங்க, கால் உழவு போகிறாங்க, இங்கே ஈடி ரைடு இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. இங்கிட்ட ஒரு சைடு மக்களை வந்து வஞ்சிக்கிறாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, ஓவரால் எப்படி பார்க்குறீங்க? நம்ம வந்து துரைமுருகன் அவருடைய வீட்டில் ரைடு நடந்தப்போ திடீர்னு துரைமுருகன் டெல்லிக்கு போனார். ஏன் போனாருன்னு யாருக்கும் தெரியாது. மக்களுக்காக. ஐயோ, மக்களுக்காக இவங்க வந்து என்ன பண்ணி கிழிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கணும்ல. 4.5 வருஷம் கவர்மெண்ட்டில் இருக்காங்கன்னா 6 மாதமோ 8 மாதமோ தான் இந்த கவர்மெண்ட் இருக்க போகுது. 4 வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க, என்ன பண்ணி கிழிச்சிட்டாங்க மக்களுக்காக? ஒன்றுமே பண்ணல. நான் இது வரைக்கும் நீங்கள் என்ன உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒன்றுமே பண்ணல. இப்போ மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னு விவேக் காமெடி மாதிரி தான் இருக்கும் அது. அந்த அளவுக்கு தான் இந்த கவர்மெண்ட் இருக்குது.
ஸோ ஒரு துரைமுருகன் போய் அங்கே என்ன சாதிச்சாரோ அதே தான் இவரும் போய் சாதிக்க போகிறேன்னு போகிறாரு. ஆனால் நீங்கள் சாதிக்கணும்னா நீங்கள் கனிமொழியை வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் வச்சுக்கணும். கனிமொழி டெல்லியை தனி அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க தனியாக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாலின்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, நான் தான் வந்து தலைவருங்கிற ரேஞ்சுக்கு கனிமொழி பிஜேபி தலைவர்கள்ட்ட தனியாக ஒரு பாலிடிக்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து கனிமொழி இல்லாமல் டெல்லியில் எதுவும் ரன் பண்ண முடியாது, மூவ் பண்ண முடியாதுன்னு நான் பார்க்குறேன். அதனால் இவர் டெல்லி போகிறது கூட வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ரைட். சரி, ஓகே பிரதர், பொறுத்ததும் பார்ப்போம். இந்த மாதிரியான நடவடிக்கை மக்களுக்கு எதிரான நிலைப்பாடை வந்து திமுக எடுத்துகிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அதுக்கு மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க பொறுத்தும் பார்ப்போம். ரொம்ப நன்றி பிரதர். நன்றி.